கிரிப்டோ அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாலே வந்து ஃப்ராடு மாதிரி பார்க்குறாங்க சார். உங்களுக்கே தெரியும் அவங்க எத்தனை வருஷமாக அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அவங்களோட ப்ரொஃபைல் என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்கலாம். சில மேனேஜர்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எனக்கு தெரியாதுப்பா, போய் பார்த்துக்கோ, வெளில போய் பார்த்துக்கோ அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க? ஸோ வர்றவங்களுக்கு வந்து என்சிஆர்பி நம்பரு, அது எங்கேருந்து வந்திருக்கு, என்ன மெயில் ஐடி, எவ்வளோ டிஸ்பியூட் அமௌண்ட்டு, எந்த ஸ்டேஷன்னு, நீங்களும் வந்து ஆஸ் எ ப்ரொஃபஷ்னல் நீங்கள் கிரிப்டோன்னா என்ன, P2Pனா என்ன, ஸ்வாப்பிங், மைனிங், டெக்ஸு, வெப்3, ஸோ இதில் தான் அடுத்த 10 வருஷத்தில் இந்த டெக்னாலஜியில் தான் நம்ம வாழணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் ப்ரோ. இன்றைக்கி நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோங்க. இது வந்து ஒரு பேங்க் மேனேஜர்ஸ், பேங்க் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ நான் போட போனேன். என்னென்னு பார்த்தோம்னா, இப்போது ஐநோ பேங்க் மேனேஜர்ஸ் அண்ட் பேங்க் அஃபிஷியல்ஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் நிறைய ஆடிட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பேங்க் மேனேஜர்ஸ் வந்து பேங்க் வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பேங்க் வேலையும் பார்க்கணும், இன்சூரன்ஸு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன வேலைகளும் கொடுத்து டார்கெட்ஸ் ஹெவியாக வச்சு அவங்க எல்லாமே வந்து ஹெவி ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியும். பட் என்னோடய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பெஷலி இந்த கிரிப்டோ சம்மந்தமான மக்கள் உங்ககிட்ட வரும்போது, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு சார், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ப்ரிடாமினென்ட்லி எனக்கு என்ன பதில்கள் வருது நம்ம நண்பர்கிட்ட இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோன்னா, பேங்க் மேனேஜர் வந்து எனக்கு தெரியாது, நீ போய் சைபர் கிரைம் கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. பேங்க் மேனேஜர் வந்து எனக்கு இது எப்படி வந்ததுன்னே தெரியாது, இது நான் பண்ணலை, கார்ப்பரேட்லேருந்து பண்ணாங்க, எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்கோ. அண்டு கிரிப்டோ அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா ஒரு பார்க்குற கண்ணோட்டமே வந்து மாறுது, ஃப்ராடு மாதிரி பார்க்குறாங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா சார், இந்த மாதிரி நீங்கள் பேங்க் மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கிரிப்டோ இஷ்யூ அப்படின்னு சொல்லி வராங்கன்னா, ஃபஸ்ட்டு யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி வந்து இப்போ எனக்கு எஃப்டி, சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், செக்கு, டிடி, லோனு, இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ புதுசாக இவங்க வந்து கிரிப்டோ ஃப்ரீஸு, P2P, பிளாக் செயின்னு, ஸ்வாப்பிங்கு, பினான்ஸு, ஏதோ ஒரு புது லாங்குவேஜ் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இவன் என்ன சொல்ல வரான், எதுக்காக இவன் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்றதே நமக்கு புரியாது. வந்தவன் திருடனாக இருப்பானோ, இல்லை இவன் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னா இவன் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி பல கண்ணோட்டங்கள் வந்து நம்ம சந்தேகங்களும் வர வாய்ப்பு இருக்குது. பட்டு அந்த மாதிரி நிஜமாகவே சில பேர் வந்து ஃபேக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில நல்லவர்களும் அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க, இன்னோசென்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்படி ஆகும்போது அவங்க வரும்போது, இப்போ உங்களுக்கே தெரியும் அவங்க எத்தனை வருஷமாக அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அவங்களோட ப்ரொஃபைல் என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், எதனால் அவங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, எந்த டிரான்சாக்ஷனால் அவங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் பேசிக்கலி வந்து அன்லெஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் ஃப்ரம் தி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோ இல்லை சைபர் கிரைம் அஃபிஷியலோ மெயில் அனுப்புனா தவிர உங்கள் கார்ப்பரேட் வந்து கஸ்டமர் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க. சில மேனேஜர்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எனக்கு தெரியாதுப்பா, போய் பார்த்துக்கோ, வெளில போய் பார்த்துக்கோ அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க? இப்போ உங்கள் பேங்க்கில் தான் அவங்க வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அவங்களோட பணத்தை உங்களுக்கு நம்பி கொடுத்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃப்ரீஸ் ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரி பதில்கள் சொல்லும்போது, நான் எல்லா மேனேஜர்ஸையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, சில மேனேஜர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஒர்க் ப்ரெஷரில் வந்து சொல்லியிருக்கலாம், இல்லை பயந்து வந்து கூட சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு புரியாமல் சொல்லியிருக்கலாம், இல்லை தெரியாமல் சொல்லியிருக்கலாம், எப்படி வேணால் சொல்லியிருக்கலாம். பட் இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப்லெஸ் ஆகிடுது. ஏன்னா நம்ம இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்மை வந்து மக்கள் அவ்வளோ நம்புகிறாங்க. அண்டு இப்போ நிறைய வந்து இந்த ஃபேக் பேங்க் அக்கௌண்ட் ஸ்கேம்ன்றது நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரியும், ஆர்பிஐ வந்து ஸ்பெசிஃபிக்காக கைட்லைன் கொடுத்துருக்காங்க. எந்தாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த பேங்க் மேனேஜர்லாம் வந்து பிடிக்கிறாங்க. அதுவும் வந்து ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யூ ஆர் ஆல்சோ இன்டு லாட் ஆஃப் ப்ரெஷர். பட் என்னோடய ரிக்வெஸ்ட் அப்படின்னா, இந்த மாதிரி அக்கௌண்ட் ஃப்ரீஸ்ன்னு வரவங்களை வந்து கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். ஐ நோ தட் இது வந்து உங்களுக்கு புது சப்ஜெக்டாக இருக்கலாம், ஒன்றும் புரியாமல் இருக்கலாம். பட் மை கொஷின் என்னென்னா, தட் இஸ் சஜஷன் என்னென்னா அப்படின்னு, டெக்னாலஜின்றது எவால்வ் ஆகிட்டே இருக்குது.
பேங்கிங் சிஸ்டமே வந்து பார்த்தோன்னா இன்னொரு 10 வருஷத்தில் வேறு மாதிரி வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னாலஜி பேஸ்டு பேங்கிங் வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ அதை நம்ம அப்டேட் வந்து பண்ணிக்கணும். கண்டிப்பாக வேறு வழி இல்லை. இப்போ நீங்களே வந்து பல வருஷமாக வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும். பட் இது வர்றவங்க எல்லாருமே திருடங்க கிடையாது. ஸோ வர்றவங்கள வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு திருடங்களாக பார்க்காதீங்க. அவங்க என்ன சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாஃபுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுங்க. இந்த மாதிரி வராங்க, இந்த மாதிரி கேசஸ் அதிகமாக வருது. ஸோ வர்றவங்களுக்கு வந்து என்சிஆர்பி நம்பரு, அது எங்கேருந்து வந்திருக்கு, என்ன மெயில் ஐடி, எவ்வளோ டிஸ்பியூட் அமௌண்ட்டு, எந்த ஸ்டேஷன்னு, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கார்ப்பரேட்லேருந்து புஷ் பண்ணி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அப்படின்னா, இப்போ சில பேர் கிரிப்டோ ட்ரேடுன்னே சொல்லி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராங்க. ஒரு பக்கம் கவர்மெண்ட் வந்து இது லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இன்ஃபார்மலாக வந்து நம்ம கிரிப்டோ அப்படின்னாலே யாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கிடையாது, கொடுக்குறதும் கிடையாது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வேறு பேர் வச்சு தான் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போது உங்களுக்கு அவங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது அப்படின்னும்போது அது ஒரு கிரே ஏரியாவில் போய் நிற்குது. இது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி அக்கௌண்ட் ஃப்ரீஸ்லாம் பண்ணுறீங்க. தட்ஸ் ஆல் ஃபைன். பட் சில பேங்க்கில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே இது வந்து கிரிப்டோன்னு சொன்னால் ஓப்பன் ஆகாது, வேறு மாதிரி நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணுங்கன்னு மேனேஜர்ஸே கூட சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து எல்லா மேனேஜர்ஸையும் சொல்லலை, அதே மாதிரி எல்லா கஸ்டமர்ஸும் நல்லவனும் சொல்லலை. பட் இப்போ என்ன ஆனாங்கன்னா நடுவில் வந்து இந்த நிறைய இன்னோசன்ஸ் வந்து மாட்டிட்டு தவிக்கிறாங்க. அவங்களுக்கு எதனால் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சுன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனில் அவங்க வீட்டில் வந்து பல பிரச்சனை இருக்கும். இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ்னால சைபர் கிரைம்னோடனே பயந்து போயிடுறாங்க. ஸோ கடைசியாக ஒரு நம்பி தான் அவங்க பேங்க்கில் வராங்க, கேட்குறாங்க, டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாட்டியும் ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துகிட்டு கார்ப்பரேட்லேருந்து டேட்டா வாங்கி கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ஆஸ் எ ப்ரொஃபஷ்னல் நீங்கள் இந்த என்ன நடக்குது இண்டஸ்ட்ரியில், வாட் டைப் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ் ஆர் கம்மிங், கிரிப்டோன்னா என்ன, P2Pனா என்ன, ஸ்வாப்பிங், மைனிங், டெக்ஸு, Web3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னன்றது கொஞ்சம் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் தான் அடுத்த 10 வருஷத்தில் இந்த டெக்னாலஜியில் தான் நம்ம வாழணும். ஸோ அது நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ தயவு செஞ்சு பேங்க் மேனேஜர்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் வர்ற மக்களை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் நாலேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட சார் பேங்க்கில் எனக்கு எந்த வித ஹெல்ப்பும் பண்ணலை அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எஸ்பெஷலி PSU பேங்க்ஸ், அட்லீஸ்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. PSU பேங்க்ஸில் கொஞ்சம் ஏன்னா அங்கேயே மக்களுக்கே தெரிய மாட்டேங்குது, அவங்களும் பயந்துடுறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ஏதாவது நமக்கு பிரச்சனை வருமான்ற மாதிரி வந்து அஃபிஷியல்ஸ் வந்து நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நிஜமாகவே திருடன் அப்படின்னா அவன் திருடனாக தான் இருக்க போகிறான். நிஜமாகவே ஜென்யூன்னா அது உங்களுக்கு தெரியும், அந்த எத்தனை கஸ்டமர்ஸ் எத்தனை நாளாக இருக்காங்க அப்படின்றது. அது கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோளுங்க. இது இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அஃபிஷியல்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டு தான். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ் ப்ரம். தேங்க்யூ.